ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபையில் திமுக அதிமுக தலைமையிலான கூட்டணிகள் மற்றும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், சீமானின் நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுகிறது. அனைத்து முக்கிய கட்சிகளும் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டனர். தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டுள்ளனர். ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசும் அதிமுக கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதாவும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடவில்லை. வேட்பாளர் தேர்வில் இழுபறி நடப்பதாக தகவல்கள் வெளியாகி வந்தன. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை அண்ணாமலை விவகாரம் கொழுந்துவிட்டு எரிகிறது. அதாவது பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளையும் அண்ணாமலை போட்டியிட விரும்பிய தொகுதியையும் அதிமுக ஒதுக்கீடு செய்யவில்லை என்று பாரதிய ஜனதாவில் ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் வருத்தத்தில் இருக்கும் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று தலைமையிடம் சொன்னதாக கூறப்படுகிறது. இதுபற்றி பல ஊகங்கள் கிளம்பி வரும் நிலையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக அவரது ஆதரவாளர்கள் கொந்தளித்துவிட்டனர். அண்ணாமலைக்கு கோவையில் ஒரு தொகுதியை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இதனால் அண்ணாமலை பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலை பெயர் இடம்பெறுமா, இடம்பெற்றால் அவருக்கு எந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. இவ்வளவு எதிர்பார்ப்புக்கு மத்தியில்தான் பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருப்பதாக உறுதியான தகவல் வந்துள்ளது. பாரதிய ஜனதாவில் வேட்பாளர்களை தேர்வு செய்ய ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 3 பேர் அடங்கிய பட்டியல் தயாரிக்கப்பட்டு கட்சியின் தேசிய தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில்தான் இப்போது பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பட்டியல் முழுமையாக தயாராகிவிட்டது. மத்திய அமைச்சரும் தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகிறார். அவர் தலைமையில் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடக்கிறது. வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா, பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்க இருப்பதாக தெரிகிறது. இந்த கூட்டம் முடிந்ததும் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட உள்ள பாரதிய ஜனதா வேட்பாளர்களின் பட்டியலை பியூஷ் கோயல் முறைப்படி வெளியிடுகிறார். அதேபோல் தமிழக சட்டசபை தேர்தலுக்காக பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கையும் வெளியாக உள்ளது.